டு சுவிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுச்சூரில் இருக்கக்கூடிய நல்லிணக்கேஸ்வரருங்க. அந்த கோயிலோட ஸ்தல வரலாறு பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. வணக்கங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் எழுச்சூர் கிராமத்தில் இருக்குது. இது நியர் ஒரகடம் சிப்காட் பக்கத்தில், அங்கேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. சுவாமி பேர் வந்து நல்லிணக்கீஸ்வரர், தாயார் பேர் வந்து தெய்வநாயகி, முருகர் வந்து சண்முகர். இங்கே முருகர் வந்து வடக்கு நோக்கி இருப்பாருங்க. ரொம்ப விசேஷமான இதுங்க. இங்கே வந்து காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய 54வது சங்கராச்சாரியுடைய ஜீவ சமாதி இருக்குது. அதுவும் ரொம்ப புண்ணியமான இதுங்க. அது அடுத்து வந்து இங்கே ஸ்தல விருட்சங்கள் வந்து 5 மரம் இருக்குங்க. ஒன்று வந்து ஏரழிஞ்சல், 2வது கல்லால மரம், 3வது பெண் பனை மரம், 4வது வன்னி மரம், 5வது வந்து வில்வம். ஒவ்வொரு மரத்துலேயும் ஒவ்வொரு சித்தர்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நித்தியம் வந்து இந்த இடத்துல வந்து சர்ப்பம் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகும். அடுத்து வந்து அம்பாள் பேர் வந்து தெய்வநாயகி, தெய்வத்துக்கெல்லாம் நாயகி. அம்பாள் வந்து ரொம்ப விசேஷமான அம்பாள். அதே போல் முருகர் வந்து வடக்கு நோக்கி நீர்நிலையை பார்த்துருக்கிற முருகருக்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்திங்க. இந்த இடத்துல கல்யாண குளத்தில் இருக்கிறதுனால சூரசம்ஹாரம் கிடையாது. சுவாமி பேர் வந்து நல்லிணக்கீஸ்வரர், நல்ல இணக்கத்தை கொடுக்கக்கூடியவர். குடும்பத்தில் ஒற்றுமை, கணவன் மனைவியுடைய ஒற்றுமை, திருமண தடைகள், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, சொத்து பிரச்சனை உள்ளவங்களுக்கு, தொழில் அபிவிருத்திக்கு, படிப்புக்கு, வேலை வாய்ப்புக்கு, குரல் வளத்துக்கு, தீராத நோயும் தீர்க்கக்கூடியவர், இசைக்கும் உகந்தவர். அதனால் இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலை வந்து பக்தர்கள் அனைவரும் நல்லிணக்கமாக இருக்கணும். அந்த இதுக்காகவும் உங்கள் குடும்பம்லாம் நல்லா ஒற்றுமையாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த நல்லிணக்கீஸ்வரர்ன்ற பேர் வந்து அந்த காலத்திலேயே வச்சுருக்காங்க. நம்ம எல்லோரும் நல்லிணக்கமாக இருப்போம். நம்ம பாரத தேசத்தை நல்லபடியாக வச்சு நல்லா காப்பாற்றுவோம். நல்ல நல்ல அறிவுரையோடு நம்ம இருந்து நம்ம கடவுளை நம்ம பார்த்து எல்லா கோயிலுக்கும் நம்ம போகணும், எல்லா கோயிலுக்கும் செய்யணும். அந்த எண்ணத்தை நம்ம வச்சோம்னா கடவுள் என்றைக்கும் நம்மளை விட்டு பிரிய மாட்டார். நல்ல எண்ணத்தோடு இருக்கணும், நல்ல செயலோடு இருந்தோம்னா எல்லாமே அவர் பார்த்துப்பார். வாழ்க்கை வளம். திருப்பணி பற்றி சொல்லுங்கள். இங்கே இப்போ திருப்பணி வேலை நடக்க போகுதுங்க. அந்த திருப்பணி வேலைக்கு உங்களால் முடிந்தது, யாரையும் நாங்கள் கம்பல் பண்ணல, உங்களால் முடிந்தது என்னவோ அது செய்யலாங்க. வந்து நேரடியாக வந்து கோவிலை பார்த்துட்டு என்ன திருப்பணி வேலை நடக்குதுன்றதை பார்த்துட்டு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அது செய்யலாம். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கோயிலுக்கு வாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 9600, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 9600122162. ராமமூர்த்தி என் பேர். காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோயிலில் முதல்ல தரிசனம் பண்ணுங்கள். அடுத்தது கொடுக்குறது கொடுக்காமல் இருக்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பங்கள். தர்ஷன் டைம் உங்கள் கோயிலோட காலையில் 7 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து 4 மணிலேருந்து 7:30 மணி வரையும் தான் இங்கே ஓப்பனிங் டைமிங்க. அதனால் அந்த டைமுக்குள்ளே வந்துடுங்க, வந்து இது பண்ணுங்கள். அந்த மூடுற டைமில் வந்தீங்கன்னா நாங்கள் திறக்க மாட்டோம், யாரும் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா அந்த டைமுக்குள்ளே நம்ம அதை நட சாத்திடணும். அவருக்கும் சாமிக்கும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால் அந்த டைமுக்கு நம்ம அந்த டைமுக்குள்ளே வந்து நம்ம தரிசனம் பண்ணுறது போகிறது வரதெல்லாம் பார்த்துக்கலாங்க. தாம்பரத்துலேருந்து வந்தீங்கன்னா பஸ் இருக்குது, 79 காஞ்சிபுரம் போகிற பஸ் இருக்குது. எழுச்சூருக்கு பஸ் அது டைமிங்க்கு தான் இருக்குது. சாண்டோரத்துலேருந்து 55 Pன்னு சொல்லிவிட்டு காஞ்சிபுரம் போகிற பஸ் எல்லாம் ஏறினீங்கன்னா ஒரகடத்தில் இறங்கிட்டீங்க, இல்லைன்னா எழுச்சூர் கூட்டு இறங்கிட்டேன் கண்டிகையில் இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ இருக்குது. அங்கே உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கலனா கூட பக்கத்தில் டீ கடை இருக்கும், சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் இருக்கும். அவரை கேட்டிங்கன்னா சொல்லுவார். இதே போல் எழுச்சூர் சிவன் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னீங்கன்னா அனுப்பி விட்ருவாங்க. நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு என்ன செய்யணுமோ அது செய்யலாங்க. இப்போ பாருங்கள், இங்கே குளம் இருக்குது. எப்பயுமே எந்த சூழ்நிலையும் வற்றவே வத்தாதாங்க இந்த குளம். அவ்வளோ ஒரு சித்தர்கள்லாம் வாழக்கூடிய இந்த குளம். இந்த குளத்தில் எல்லாருமே எல்லா பகவானும் சூரியன் சந்திரன் பாப்பத்தை கழித்த இடம்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு விசேஷமான கோயிலுங்க. எந்த ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணியிருந்தாலும் நம்ம நல்ல எண்ணத்தோடு இருந்தால் தான் இந்த கோயிலுக்கு வர முடியும்னு சொல்கிறாங்க. அவசியம் எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க.
இதனோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய புஷ்கரணின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சூரியனுக்கு மோட்சம் கொடுத்தது, சூரியனோட பாவத்தை நிவர்த்தி பண்ண இடம்னு சொல்கிறாங்க. அதனாலேயே இது பேர் சூரிய புஷ்கரணின்னு சொல்கிறாங்க. கிரகம் இருக்குங்க. இங்கே பைரவர் பாருங்கள், கால பைரவர். அவர்கிட்ட எப்பயும் பைரவர் வந்து காவல் காத்துட்டே தான் இருக்கார். எழில் நந்தின்னு சொல்லுவாங்க. 22 நாள் சூரியன் வந்து நேர்கோட்டில் ஈஸ்வரனுக்கு நேராக படுமாங்க. ஸோ இங்கே எழில் நந்தி இருக்கிறாரு. நம் வாழ்க்கையை செம்மையாக்கக்கூடிய நந்தி. நேற்று பிரதோஷம் முடித்து அலங்காரத்தில் அற்புதமாக இருக்கிறாருங்க நந்தி பகவான். எல்லாருக்கும் இங்கே வந்து வடக்கு நோக்கி முருகப்பெருமான் இருக்கார். வள்ளி தேவானியோட திருமண தடை அத்தனை விளக்கக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். இவர் தான் கன்னி மூல கணபதின்னு சொல்லுவாங்க. நம்ம கிரக தோஷம், எந்த விதமான தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவர். வாஸ்து பிரச்சனையிலேருந்து வீட்டில் எந்த வித பிரச்சனையும் சரி பண்ணக்கூடியவர். இது நம்ம வந்து ஆதிசங்கரர் பரம்பரையில் வந்தக்கூடிய ஸ்ரீ வியாசாச்சார சரஸ்வதி சுவாமிகள் 54வது பீடாதிபதி அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. அவரோட ஜீவ சமாதி இங்கே இருக்குங்க. தட்சிணாமூர்த்தி, ரத்தின கணபதி, விஷ்ணு, கஜலக்ஷ்மிக்குன்னு கோயில் இருக்குங்க. ரொம்ப பவர்ஃபுல். துர்கை, சண்டிகேஸ்வரர். இந்த கோயிலில் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அப்படியே நடக்குங்க. நம்ம உள்ளன்போடு வைக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே பகவான் ஏற்றுக்குவார். ஆனால் இந்த கோயிலை நிகழ்த்தியும் காட்டுவார். அதுதான் இதனோட சிறப்பு. ஸோ இந்த கோயிலில் பகவானே வந்து காட்சி கொடுத்த இடம். சர்ப்பம் தினமும் வர்றது சொல்கிறாங்க. ஸோ நம்ம மனசார எதை வேண்டுனாலும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அந்த நம்பிக்கை. இந்த கோயிலை பற்றி நிறைய பேருக்கு அந்த சிறப்புகள் தெரியல. இந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து இங்கே உட்காந்து ஒரு 10 நிமிஷம், பொதுவாக 24 நிமிஷம் சொல்லுவாங்க ஒரு கோயிலில் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு. நீ அந்த இடத்துல உட்காந்து ஒரு மெடிடேட் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே மாறும். இங்கே வந்தால் நம்ம தலையெழுத்து மாறுன்றது ஒரு எல்லளவும் ஐயமே இல்லைங்க. நான் கண்டிப்பாக உங்கள் தலையெழுத்து மாறும். இந்த கோயிலோட சிறப்பு அதுதான். நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ, என்னது கிரக தோஷம், நம்ம மனசில் பிரச்சனைகள், படிப்பு சம்பந்தமானது, தொழில் பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, வாஸ்து பிரச்சனை, உறவு முறையில் பிரச்சனை, அத்தனையும் தீர்க்கக்கூடிய இடங்க இது. அவசியம் வாங்க. ஒவ்வொருத்தர் ஒரு தடவை எவ்வளவோ நம்ம செலவு பண்ணுற கோயிலை பகவான் வந்து மனசார உண்மையாக வேண்டிட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கை திருப்பு முனை கண்டிப்பாக இருக்குங்க. எப்படி திருப்பதி போனால் திருப்பு முனையோ அது மாதிரி இந்த நல்லிணக்கேஸ்வரர் வந்து நம்ம வாழ்க்கையில் இணக்கத்தை ஏற்படுத்தி எல்லோரோட வாழ்க்கையை செம்மைப்படுத்துவாருங்க. இந்த கோயில் இருக்கிற தேவநாயகி அம்மன் கண்டிப்பாக மாங்கல்யம் யாருக்கெல்லாம் தோஷம் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி செய்வாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு கால சர்ப்ப தோஷம் இருக்கிறவங்க கூட இந்த கோயிலுக்கு வரலாம். அவ்வளோ ஏன்னா சர்ப்பம் வந்து தினமும் பூஜை பண்ணுற இடம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த கோயிலில் வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இந்த பல சீக்ரெட் இருக்குது. பல சித்தர்கள் வாழக்கூடிய இடம் இது. அவங்க சொன்ன பனை மரம் இதுதாங்க, பெண் பனை மரம். இங்கே தான் வந்து மாங்கல்யம் சரடு கட்டியிருக்காங்க. இது வந்து வன்னி மரம் பாருங்கள். இந்த வன்னி மரம் இது ஒரு சித்தர் வாழ்கிறாரு. இந்த இடத்துல ஒரு சித்தர் வாழ்கிறாரு. இது வில்வ மரம். இந்த வில்வ மரத்துலேயும் ஒரு சித்தர் இருக்கிறாரு. 5 ஸ்தல விருட்சம் இருக்குங்க. முன்னாடி பாருங்கள் வேப்ப மரம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறது வேப்ப மரம். இந்த இடத்துலையும் ஒரு சித்தர் வாழ. ஸோ நிறைய சித்தர்கள் வாழங்க. எல்லாம் ஜீவ சமாதி அடைஞ்சது. ஒவ்வொரு மரத்துலேயும் ஒரு சித்தரோட இது பேசுதுங்க. வள்ளலாருக்குன்னு ஒரு சின்ன ஒரு இது வச்சுருக்காங்க. வள்ளலாரை பற்றி போட்டிருக்காங்க. இதுதான் நல்லிணக்கேஸ்வரரோட வரலாறுங்க. ஸோ அவசியம் வாங்க, இந்த திருப்பணியில் கலந்துக்கோங்க. இங்கே கஷ்ட நஷ்டம் எல்லாம் நம்ம பகவான்கிட்ட மனப்பூர்வமாக வச்சோன்னா அவர் நம்மளை ஒரு படி மேலே தான் வைப்பாரே தவிர கண்டிப்பாக கீழே தள்ள மாட்டார். வாழ்க்கையில் உயர்நிலை அடையலாங்க. இந்த கோயிலை பார்த்து எல்லோரும் தரிசனம் பெற்று உயர்வான வாழ்க்கை வாழுங்க. இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.